பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேரமி எல்லாம் பெரிய பில்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 20 years கிட்ட ஏற்கனவே லேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ தே பேங்க் லேண்ட் அவங்களுக்கு தெரியும் எப்பப்போ எது ஓப்பன் பண்ணப்படுமெண்டு. ஸோ நெக்ஸ்ட் 20 years எல்லாம் பில் பண்ணக்கூடிய அந்த பெரிய பில்டர்ஸ் வச்சுருக்கணும். அதனால பேர் லேண்டை போய் சீப்பாக வேண்டது ஃபார்ம் லேண்டு இந்த ஹோப்ஸ் தட் ஈவன் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி சொல்லுவினமோ அது ஜோனிங் மாற்றலாம் இல்லை ஜோனிங் இவென்ச்சுவலி விற்கிற இன்வெஸ்டர்ஸுக்கு தாங்கள் விற்கிறோம்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது. இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் இல்லை லேண்ட் பேங்கிங் காணி வேண்டி வீடு வச்சிருக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசு இப்போ மேக்ஷூர் கொஞ்சம் பிளானிங் இருக்கணும் ரைட். வீடுன்னு சொல்லிக்கு இட்ஸ் யூர் பிக்கெஸ்ட் ஆசெட் ரைட். ஒரு ஆளுக்கு வீடு அப்போ அதை போய் நம்பிக்கையாக ஒரு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டில் யூ நீட் டு ஹாவ் ஒர்க் வித் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் ஐ அசியூம். ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஏன்னா கிட்ட வச்சிட்டு கிட்டவே இருக்கிற ஃபார்ம் லேண்ட் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கிறது அநேகமாக in a zoning மாறிட்டுது right. Plus it's already been bought. All agents are equivalent illa right. Because you have the expertise that I might not have and your service level will be different. Yeah. Vanakkam, welcome back to another episode of The Honest Talk where we talk all things real estate and everything in between. நீங்கள் கனவேர் எங்களோட வீடியோஸை பார்க்குறீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா இல்லை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கோல் வந்து இந்த வருஷம் முடியக்கிடையில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி ஆடியோ ஃபார்மேட்டில் இந்த பாட்காஸ்ட் கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபேவரட் பாட்காஸ்ட் ஆப்பில் த ஆனஸ்ட் டாக் தமிழ்னு சர்ச் பண்ணுங்க. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்கிறார் என்ற ஃப்ரெண்ட் அண்ட் ஆல்சோ கோ ரியல்டர் தர்ஷன். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். Thank you for having me. No problem. Darshan வந்து you've been a real estate agent for how long now? 21 years now. 21 years. You don't look a day older than 21, right? I wish. That's amazing. So your wealth of knowledge. இன்றைக்கு நாங்கள் ஸ்பெசிஃபிக்லி டாபிக் கதைக்கிறதுக்கு வந்து நாங்கள் என்னென்னா land and development acquisition பற்றி. Right? So that's something that you specialize in, but also you work regular sales as well, right? Yeah, residential, and my team handles most of the residential. நான் வந்து land developers, plazas, industrial buildings sometimes. அதான் ட்ரை பண்ணி விற்கிறது கூட. ஓகே. என்னென்று ரியல் எஸ்டேட்டில் வரணும்னு சொல்லி தோண்டினது உங்களுக்கு? ரியல் எஸ்டேட் சும்மா ஆக்சிடென்ட்லி வந்தது தான். அம்மா இருக்க சொன்னா ட்ரை பண்ணி பார்க்க சொல்லி. ஓகே. 9 to 5 வேலையெல்லாம் விருப்பம் இல்லை. அப்போ யங்காக இருக்கக்குள்ள கொஞ்சம் ட்ரை பண்ணது. 23 இருக்கக்குள்ள கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணான். ஓகே. Got licensed at 24 I think, and then never looked back. Nice. Now you're like industry experts and thank you so much உங்களோட டைம் எடுத்து வந்ததுக்கு. Let's get into the topic. So இப்போ ஒன்டாரியோவில் என்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் லைக் டெவலப்பர்ஸ் லுக்கிங் ஃபார்? ஸோ இப்போ ஜிடிஏக்குள்ளே பார்த்தீங்கன்றால் லேண்ட் அதெல்லாம் எடுக்கிற கஷ்டம். த பிக்கஸ்ட் டிமாண்ட் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியல். ஸோ இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் பில்டிங். ஓகே. இப்போ நிறைய கடைகள்லாம் பூட்டி எல்லாம் ஷிப்மெண்ட்லாம் போகுது. எல்லோரும் அமேசான் அதெல்லாம் ஷாப் பண்ணினோம். ஆமாம். அப்போ இண்டஸ்ட்ரியல் அந்த வேர்ஹவுசிங் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கூட. அப்போ நிறைய ஆட்கள் இண்டஸ்ட்ரியல் பார்க்கணும். மற்ற இண்டஸ்ட்ரியல் லேண்ட் வந்து வேண்டி இண்டஸ்ட்ரியல் பில்டிங் பில்ட் பண்ணுறது. அப்போ இன்னும் அந்த ஜோனிங் எல்லாம் எங்கே போய் செக் பண்ணுறது? ஸோ மோஸ்ட் இப்போ முனிசிபாலிட்டிக்கு போனீங்கன்னா அநேகமான ஆட்கள் ஹெல்ப் பண்ணி செக் பண்ணிடலாம். ஜிடிஏக்குள்ளே அதுவும் டொராண்டோ மார்க்கம் இந்த பெரிய சிட்டிகளுக்கு போனீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே. யூ ஹேவ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். அவையில் அப்ளிகேஷன் போட சொல்லுது. அதெல்லாம் பார்த்து தான் தெரியும். ஆனால் ஸ்மாலர் டவுன்ஸுக்கு போனீங்கன்னா சும்மாவே இங்கே போனீங்கன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவேன். இப்போ நேர்கள் பார்க்குறாங்க லெட்ஸ் சே தே ஹேவ் அ லேண்ட், அது இண்டஸ்ட்ரியல் அல்லது கமர்ஷியலுக்கு ஜோனிங் மாற்றுறது இட்ஸ் இட் ஹார்ட் ஆர் இட்ஸ் இட் ஈஸி? இட்ஸ் இட் டூவபிள்? மைட் பி டூவபிள், ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஒவ்வொரு லேண்டும் ஏற்கனவே ஒவ்வொரு இதுக்கு டெடிகேட் பண்ணி வச்சுருக்கு முனிசிபாலிட்டிஸ். அப்போ இப்போ ஃபார்ம் லேண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூரல் ரெசிடென்ஷியல் பார்த்தீங்கன்னா லேண்ட் டெவலப்மெண்ட் இல்லை என்றால் கமர்ஷியலுக்கு மாற்றுறதுக்கு ஏலமாக இருக்கலாம். ஆனால் ஏற்கனவே ரெசிடென்ஷியலாக இருக்கிறது இண்டஸ்ட்ரியலுக்கு மாற்றுறதோ இண்டஸ்ட்ரியலாக இருக்கிறது ரெசிடென்ஷியலுக்கு மாற்றுறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன் இது சொல்கிறேன்னா இப்போ கனவேர் லேண்டை போய் சீப்பாக வேண்டது ஃபார்ம் லேண்டு இந்த ஹோப்ஸ் தட் ஈவன் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி சொல்லுவினமோ அது ஜோனிங் மாற்றலாம் இல்லை ஜோனிங் இவென்ச்சுவலி மாறும்னு சொல்லி ரைட். அதை நம்பி இட்ஸ் நாட் அ குட் ஐடியா டு பை ரைட். ஐ வுடன்ட் ரெக்கமெண்ட் இட். ஆனால் நீங்கள் மோஸ்ட் டவுன்ஷிப் ஃபார்ம் லேண்ட் பண்ணிங்கன்னா அநேகமாக ஜிடிஏக்கு வெளியில் தான் பண்ணுவீங்க. ஆமாம். நீங்கள் போய் டவுன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா they'll have the official plan இல்லைன்னா செகண்டரி பிளான்
இல்லையென்றால் ஃபியூச்சர் பிளான். ரைட். அது எதுக்குள்ளேயும் ஃபாலோ பண்ணிச்சென்றால் உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். எனிதிங் தட்ஸ் நாட் ஓப்பன் டு டெவலப்மெண்ட் yet மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. ஸோ அப்படின்ற இந்த ஒஃபிஷியல் பிளானை வாசித்து அனலைஸ் பண்ணி ஓகே லைக் இது செய்கிறதா செய்யக்கூடாதான்ட்டு அப்போ அது ஒரு பொட்டென்ஷியல் இருக்குன்னு சொன்னால் வேண்டது நல்ல ஐடியா. ஸோ ஒஃபிஷியல் பிளானில் அதுவும் ஜிடிஏ க்ளோஸ் டு ஜிடிஏ வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே. செகண்டரி பிளான் இந்த ஃபியூச்சர் பிளானில் தான் நிறையமாக வேண்டியலாம் உங்களுக்கு வேர்த்தாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த இனிஷியல் பிளான் இட்ஸ் ஆல்ரெடி லைக் மோஸ்ட் இந்த பெரிய டெவலப்பர்ஸ் பில்டர்ஸ் எல்லாம் வேண்டி வச்சுருக்கணும். அப்போ நீங்கள் கொஞ்சம் தள்ளி போகணும். இல்லையென்றால் அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் அதுக்கெல்லாம் வேண்டது உங்களுக்கு வேர்த்தாக இருக்கும். ஓகே. டெவலப் பண்ண போகிறீங்களா? இப்போ லேண்ட் பேங்கிங்னு கேள்விப்பட்டிருக்காங்க ரைட். இப்போ டெவலப்பர்ஸ் வந்து லேண்டை வேண்டி வருஷக்கணக்காக வச்சிருப்பீங்க 25-30 இயர்ஸ் ரைட். அதை என்னென்று வேலை செய்யணுன்னு விளங்கப்படுத்த முடியுமா? லேண்ட் பேங்கிங் வந்து உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கணும். இப்போ நிறைய காசு இருந்தால் தான் நான் செய்யலாம். ஓகே. ஏன்னா நீங்கள் வேண்டி போட்டு பெரிய கேரிங் காஸ்ட்லாம் வச்சுருக்கணும். வேண்டா நீங்கள் ஆளு தூரம் போய் வேண்டணும். வேண்டி ஒரு 20 years 30 years ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதில் மேக் பண்ணலாம் காசு. இல்லை என்றால் நீங்கள் இப்போ காசாக இருக்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ ஒரு 5 years 10 years நெக்ஸ்ட் இந்த பேட்ச் ஓப்பன் பண்ணப்படுதுண்டு. அதுக்குள்ளே நீங்கள் வேண்டிய எலிமெண்ட் வேண்டிங்க என்றால் இட் ஒர்க்ஸ். ஆனால் இப்போ பெரிய டெவலப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மேரமி எல்லாம் பெரிய பில்டர்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஃபார் த நெக்ஸ்ட் 20 years கிட்ட ஏற்கனவே லேண்ட் வேண்டி வச்சுருக்காங்க. அப்போ தே பேங்க் லேண்ட் அவங்களுக்கு தெரியும் எப்பப்போ எது ஓப்பன் பண்ணப்படுமெண்டு. ஸோ நெக்ஸ்ட் 20 years எல்லாம் பில் பண்ணக்கூடிய அந்த பெரிய பில்டர்ஸ் வச்சுருக்கணும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா சேம் திங். இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் டைம் இட்ஸ் பார்ட் ஆஃப் த பிக் ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட். ரைட். இப்போ ஒரு பெரிய ரெசிடென்ஷியல் டெவலப்மெண்ட் வேறு போதுண்டா இப்போ 1000 வீடு கட்டினோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதை விட கொஞ்சம் பெருசாக. ஸோ ஓகே. நான் சொல்கிறது ஒரு இடத்துல ஒரு 10,000 வீடு 20,000 வீடு வரப்போதுண்டா ஓகே. அதில் டெசிக்னேட்டாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் வரும், ஸ்கூல்ஸுக்கு இருக்கும், பார்க்குக்கு இருக்கும், அதே மாதிரி ரீட்டெயிலும் கட்டாயம் இருக்கும். ஸோ அந்த அப்போ ஜோனிங் மாற்றுறது இப்போ ஃபார்ம் லேண்ட் வச்சுருக்குங்க ஒரு 10,000 வீடுக்கு அப்ரூவல் எடுத்தீங்கன்றால் கட்டாயம் அதில் ரீட்டெயில் ஜோனிங் இருக்கும். ஓகே. அந்த தேவையை பொறுத்து தான் இந்த ஜோனிங் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஜோனிங் மாதிரி. அப்போ அந்த லேண்ட் பேங்கிங் இருந்தால் இப்போ லேண்ட் ஆக்விசிஷனை பற்றி ஒரு ஆக்களுக்கு விளங்கப்படுத்துவோம். இந்த சில பேருக்கு விளக்கம் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் மோர்கேஜ் எடுக்க இல்லாது ரைட், அல்லது ப்ரைவேட் லேண்டிங் போகணும் ரைட். ஸோ எடுக்கலாம். நிறைய ஆட்கள் வந்து ப்ரைவேட் லேண்டிங் போகிறது. நீங்கள் லேண்ட் பேங்கிங்கண்டா இட்ஸ் ஹார்ட் டு கெட் ஃபைனான்ஸ் ரைட். அதுக்கு நீங்கள் ஃபுல்லி நீங்களாக ஃபைனான்ஸ் பண்ணணும். ஃபுல்லி நீங்களாக ஃபைனான்ஸ் பண்ணணும். இல்லைன்றால் ஒரு ஃபார்ம் லேண்ட் பெரிய லேண்ட் வேண்டி போட்டால் அதில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். உங்களை பேங்க் லேண்ட் பண்ணிக்கல ஃபர்ஸ்ட் 5 acres ப்ளஸ் த ஹவுஸ் அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிடணும். மிச்ச லேண்டு வந்து கணக்கில் எடுக்க மாட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அந்த வேல்யூவேஷன் ஸோ அப்ரைஸ் பண்ணிக்க ஈவன் இப்போ நீங்கள் ஒரு $2 million 25 ஏக்கர் காணி வேண்டுறீங்கன்னு சொன்னால் மேபி perhaps அந்த வீடோடு சேர்த்து the first 5 acres land bank will lend you the money. ஸோ கடன் மோர்கேஜ் தருவினம் மிச்சத்துக்கு நீங்களாக தான் பே பண்ண வேண்டி வரும். நீங்களாக தான் பே பண்ண வேண்டி வரும். ஆனால் மிச்சம் அந்த 20 ஏக்கர் வந்து பெருசாக வேர்த்து இருக்கு அது மேலே அந்த டைமில். மேபி 2 million வாடுங்கண்டா மேக்ஸிமம் மேபி 400,000-500,000 வேல்யூ தான் அந்த லேண்டுக்கு வரும். Right, and it's just a regular agricultural farmland. Yeah, right now it's farmland, agricultural land or rural residential land. ஸோ அப்போ அந்த வீடோடு இருந்தால் மோர்கேஜ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் கம்ப்ளீட்லி ஒரு வேக்கன்ட் லாட்டுக்கு மோர்கேஜ் எடுக்கிறது கஷ்டம் ரைட். எடுக்கலாம், ஆனால் நீங்கள் குவாலிஃபைட் பயராக இருக்கணும். ஸோ நிறைய ஆட்கள் வந்து பேங்க்குக்கு போகிறதே இல்லை கமர்ஷியல் ஒரு லேண்டுக்கு. ஓகே. நேராக ப்ரைவேட்டுக்கு போகிறது பிகாஸ் அது கொஞ்சம் ஆமாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பட் இட்ஸ் ஈஸியர் டு கெட் அப்ரூவ்ட். ஆனால் நீங்கள் பேங்க்குக்கு போய் எடுக்கலாம். பட் இட்ஸ் அ கமர்ஷியல் மார்கேஜ் அந்த பேங்க்குக்கு போய் எடுக்க போகிறீங்கடா. ஸோ நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பிளான் வச்சு என்ன ப்ரொப்போஸ் பண்ணணும். ஓகே. requirements is hard. It's not like இப்போ நீங்கள் வீடு ஒன்ற வேண்டி வாடகை கொடுக்க போகிறீங்கன்னா சார் it's what exactly rental income அந்த rental assessment செய்வினம். இது வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ பிஸ்னஸ் பிளான். ஓகே என்ன செய்ய போகிறீங்க, அந்த பிஸ்னஸை வச்சு எவ்வளோ ரெவன்யூ ஜெனரேட் பண்ண போகிறீங்கன்னா அதை பார்த்து தான் குவாலிஃபை பண்ணுவீங்க. பிஸ்னஸ் ஓர் உங்களோட வெல்த் வந்து ஸ்ட்ரென்த் இருந்துச்சுண்டா, உங்களோட போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங் இருந்துச்சுண்டா அதை வச்சும் எடுக்கலாம் மோர்கேஜ். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ரைட், வேறு ஆசட்ஸ் இருக்குன்னு சொன்னால் அதை பேங்க்கில் நிறைய காசு இருக்குது, இல்லைன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதில் நிறைய எக்விட்டிஸ் இருக்குது. உங்களோட ஃபுல் போர்ட்ஃபோலியோ பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் உங்களுக்கு கொடுக்குற சேஃப் ஃபண்டு வச்சா தென் யூ கேன் கெட் ஃப்ரம் த பேங்க். ரைட்.
இன்னொரு கொஸ்டின் இட்ஸ் மோர் ஆஃப் லைக் லேண்ட் ரெண்டல்ஸ் ரைட் ஸோ ஆகல் நிற்கிறது ஓகே நாங்கள் ஒரு 25 ஏக்கர் காணி வச்சிருக்கிறோம்னு சொன்னால் அதை நான் ஃபார்மிங்குக்கு விட்டால் கணக்கு காசு உழைக்கலாம்னு சொல்லி ரைட் தட்ஸ் நாட் த கேஸ். இட்ஸ் நாட் த கேஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபார்மர்ஸ் அவங்க பே பண்ணுற வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கிட்டத்தட்ட. அதான் என்ன ஃபார்ம் லேண்டுக்கு you get a property tax rebate there, Exactly. right? So I think most municipalities 1/3 ஆகும் என்ன. ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வந்து குறைவாக இருக்கும். குறைவாக இருக்கும் ஆமாம். ஆனால் அந்த ஃபார்மர்ஸ் பே பண்ணுறது இட்ஸ் எக்விவலன்ட் டு வாட் த ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இஸ். ரைட். அதை விட கூட அதிகமாக வாரதில்லை. எக்ஸாக்ட்லி. சில பேர் இப்போ ஒரு $100 per acre என்ற மாதிரி வருஷத்துக்கு பே பண்ணுறது I heard of, right? So you don't make, and then there are some agreements where you get a proceed of the crops. இப்போ வளர்க்குற கிராப்ஸில் இருந்து அவை லாபத்தில் இருந்து ஒரு சொட்டு கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி கூடி இப்போ கஷ்டம். அதுலேயும் அந்த ப்ராஃபிட்லாம் வரும், அதுலேயும் பெருசாக காசு ரைட். ஸோ அப்போ நீங்கள் உண்மையாக இந்த லேண்ட் டெவலப்மெண்ட் இல்லை லேண்ட் பேங்கிங் காணி வேண்டி வீடு வச்சுருக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் காசு இப்போ மேக் ஷூர் கொஞ்சம் பிளானிங் இருக்கணும் ரைட். நிறைய பேர் வந்து லேண்ட் வேண்டி அவையில் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் பிளானிங் இந்த ஃபைனான்ஷியலி அவையில் ஓவர் ஸ்ட்ரெஸ்ட். அப்போ திருப்பி கட்டுறது பிரச்சனை. இப்போ நிறைய பேர் வந்து ஒன்றில் அவையில் பிளான் பண்ணது செய்யலாமல் இருக்கும். இப்போ ஒரு 10 வீடு பண்ணலாம் வந்து ஒரு லேண்ட் வேண்டு வேணும், ஆனால் அது செவ் பண்ணிடலாது. இப்போ வேண்டியக்குள்ள நீங்கள் இஃப் இட்ஸ் ஸோ பிக்கஸ்ட் ஹர்டல் இஸ் சிட்டி அப்ரூவ் பண்ணாலும் உங்களோட லேண்ட் வந்து என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்டட் என்றால் அது ரீசோனிங் பண்ண சரியான கஷ்டம். ஓகே. அவைகளுக்கு முன்னால் தான் இப்போ என்வாயன்மெண்டல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளால போகணும். அது கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருக்கும். இந்த ரீஜனல் கான்சர்வேஷன் அத்தாரிட்டி வந்து மோர் ஸ்ட்ரிக்ட் தென் சிட்டி. ரைட். அண்ட் அவை எல்லா என்வாயர்மெண்டல் அசஸ்மெண்ட் செய்யணும், கஷ்டம் மட்டும் இல்லை மற்றும் கணக்கு. இட்ஸ் அ லாங் ப்ராசஸ் ரைட். இட்ஸ் லைக் 3 to 5 years ப்ராசஸ் ரைட். ஸோ லாங்கர் ப்ராசஸ் அண்ட் தி லுக் அட் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அதில் வேறு இதுகள் பார்க்கணும். இது இன்டேஞ்சர்ட் அனிமல் இருக்கா இல்லைன்னா இன்டேஞ்சர் ஸ்பீசிஸ். இப்போ சும்மா ஒரு பக் இருந்தாலும் அது இஃப் இட்ஸ் இன்டேஞ்சர்ட் ஆர் இஃப் இட்ஸ் ப்ரொடெக்டட் அதில் ஒன்றும் செய்யலாது. இல்லையென்றால் நீங்கள் ஃப்ளட் பிளைனில் இருக்கும் சில நேரம். இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சாக்கள் வேண்டி வினம் பெரிய லேண்ட் நான் சர்வ் பண்ணலாம், ஒரு 10 வீடு இருக்கலாம், 20 வீடு இருக்கலாம், 100 வீடு இருக்கலாம். ஆனால் அது வந்து ஃப்ளட் பிளைனில் இருக்கும். இப்போ ஃப்ளட் பிளைன்னு சொல்லிக்கிறீர்களே இந்த தண்ணி ஓடுற கீழே. ஸோ அப்போ அதுக்கு மேலே வீடுகள் கட்டலாது. இல்லை சில நேரம் விசிபிளி தெரியாது. ஆமாம். அந்த வாட்டர் லெவல் வந்து அதில் ஹையாக இருக்குது. அப்போ நீங்கள் டிக் பண்ணினீங்க என்றால் தண்ணி வரும். அப்போ அதில் கட்டப்பட மாட்டாங்க. ஸோ இதுகள் எல்லாத்தையும் ரீசர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் அப்படி தான். இப்போ உங்களுக்கு போல ஒரு எக்ஸ்பர்ட்டோட வேலை செய்கிறது இஸ் பெட்டர் ரைட் வெர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மீ ஹூ ஹேவ் நாட் மச் எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேண்ட் ஆர் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் ஆல்வேஸ் அட்வைசபிள். வேறு ஒரு விஷயம் தெரிஞ்சால்ட்டு போயிருங்கன்னா தான் அவர் எல்லாத்தையும் பார்த்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவார். அதான் நிறைய பேர் சிலர் தாங்களே போய் வேண்டுறது என்ற நல்ல டீலாக இருக்குன்ட்டு. ஆமாம். அப்போ லிஸ்டிங் ஏஜென்ட் போய் வேண்டிவினோம், இல்லைன்னா தாங்கள் ஒரு சும்மா ஒரு ஃபார்மரோட சைனை போட்டு தான் அதை பார்த்து வேண்டிவினோம். சிலர் அந்த ஃபார்மருக்கு ஓகே இருக்கலாம், பட் நீங்கள் வேண்டுற இதுக்கு சரி வராது. உங்களோட யூசேஜுக்கு ரைட். ஈவன் அந்த லிஸ்டிங் ஏஜென்ட் டாபிக் வரைக்கும் இப்போ பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் எண்டிங்ன்ட்டு இல்லை. டபுள் எண்டிங்னு சொல்லிக்க வீடு விற்கிற ஏஜென்ட்டே வேண்டியும் கொடுக்குறது ரைட். ஏனெண்டா அது ஆக்சுவலி இஸ் ஃபேர். ஏன்னா அதில் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைட். ஆட் பெஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்க்குறேன்னு தெரியாது ரைட். அப்போ எப்போவுமே நான் பாயர்ஸுக்கு சொல்கிறது லிஸ்டிங் ஏஜென்ட் வந்து அவன் செல்லர் தான் முக்கியத்துவம் கொடுக்க போயிட்டான் ரைட். ஏன்னா அவையில் அந்த செல்லரோட அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அவளுக்கு தெரிஞ்ச ஆக்களாக இருக்கலாம், தெரியாத ஆக்கள்னாலும் அவளுக்கு நம்பி விற்க கொடுத்துருக்கணும். அதான். ஆனால் வேண்ட ஆக்கள் வந்து இந்த தரம் வந்து வேண்டலாம், ஆனால் அடுத்த தரம் திருப்பி வர மாட்டான். அவள் இன்னொரு ஆள் தான் போய் லிஸ்டிங் ஏஜென்ட் பார்ப்பினோம். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணாது இருக்காது ரைட். ஸோ அப்போ எப்போவுமே அவன் செல்லரை தான் ப்ரொடெக்ட் பண்ணி அவைக்கு என்ன நல்லது தான் செய்ய ட்ரை பண்ணுவினோம். இந்தியாவில் வர்ற பாயருக்கும் சொல்லுவினமோ இந்த உங்களுக்கு நல்ல டீல் எடுத்து தர்றேன் என்னோட நேராக வேலை செய்கிறேன்னு சொல்லி. பட் 99% ஆஃப் த டைம் தட்ஸ் நாட் த கேஸ். 100% no. ரைட். ஸோ அது இட்ஸ் a good point that you brought up. இப்போ கரண்ட் கிளைமேட்டில் ரைட் உங்களோட கிளையண்ட்ஸ் மேர் எங்கே குட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போயினோம்? ஒன்டாரியோவில் எங்கே வேண்டதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி? இப்போ ஹை டிமாண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் லேண்ட். ஓகே. இண்டஸ்ட்ரியல் லேண்ட் வந்து இங்கே ஜிடிஏக்குள்ளே ஹைவே கிட்டவா இல்லைன்னா ஜிடிஏக்கு அவுட் சைடு ஹைவே கிட்டவா, இப்போ 401 or எனி மேஜர் ஹைவே, இல்லைன்னா ஏர்போர்ட் அதில் கிட்டவா, இல்லைன்னா ஈவன் ரயில்வே ஓகே கிட்டவா. ஏன்னா கார்கோ ட்ரெயின்ஸ் இருக்குல்ல, அதில் நிறைய ஷிப்மெண்ட் வரது யூஎஸ்லேருந்து. ரைட். இப்போ அதில் கிட்டவா. இல்லை என்றால் ஈவன் அலாங் பார்டருக்கு ஓகே. இப்போ டேரிஃப் சிச்சுவேஷனால்
ரைட். கொஞ்சம் ஸ்லோ பட் போர்டருக்கு கிட்டவா ஓகே. இண்டஸ்ட்ரியல் லேண்டுக்கு டிமாண்ட் இருக்கும். இப்போ ஹாபி ஃபார்ம் செய்கிறேன்னு சொன்னால் இங்கே ஒரு சீப் அண்ட் ஒரு ரீசனபிள் ப்ரைஸுக்கு ஒரு வீடு இருக்குது, வாடகை கொடுத்துட்டு அந்த ஒரு போய் ஹாபி ஃபார்ம் செய்யக்கூடிய மாதிரி ஏரியாஸ். ஹாபி ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபார்மாக பார்க்குறதுக்கு பண்ணுறீங்களான்னு பார்க்கணும், இல்லைன்னா ஃபியூச்சர் பொட்டன்ஷியலுக்கு பார்க்குறீங்களா. ஓகே. ஃபியூச்சர் பொட்டன்ஷியல்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும். ஏன்னா கிட்ட வச்சிட்டு கிட்டவே இருக்கிற ஃபார்ம் லேண்ட் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கிறது அநேகமாக விலை கூட ஏன்னா ஜோனிங் மாறிட்டுது. ரைட். ப்ளஸ் இட்ஸ் ஆல்ரெடி பீன் பாட். எக்ஸாக்ட்லி. ஏன்னா உங்களுக்கு விற்கிறவரும் அந்த ஐடியாவெல்லாம் வேண்டியிருப்பார், அப்போ கூட விலைக்கு தான் வைப்பார். ஆனால் நீங்கள் விலை குறைய வேண்ட போகிறீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகணும். அட்லீஸ்ட் ஒரு 1.5 to 2 hours அவுட் சைட் GTA போனீங்கன்னா தான் டீசென்ட் டீல்ஸ் கிடைக்கணும். ஓகே. ஸோ அப்படி என்றால் லைக் ஈஸ்ட்டுக்கு போனால் லைக் பெல்வெலுக்கு அங்காலையா இல்லது இன்னும் ஈவன் பிஃபோர் பெல்வெல். ஓகே. ஆனால் பெரிய மேஜர் சிட்டி இல்லாமல் ஸ்மாலர் சிட்டின்னா கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெல்வெல்லில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறது கஷ்டம். அதே இது ஒரு பெல்வெல்லில் ஒரு 20 minutes 25 minutes அவுட் சைட் போனீங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் குட் டீல்ஸ். ஓகே. எடுக்கக்கூடிய மாதிரி. யா. மற்றது இப்போ சின்ன லேண்ட் இப்போ இப்போ ஸ்கார்போவில் டொராண்டோக்குள்ளே வர்றது திருப்பி ரைட். ஒரு ஆக்கள் ஒரு வீடை வேண்டி ஒரு டீசன்ட் சைஸ் வீடோட வேண்டி டிமாலிஷ் பண்ணி அதை ரீபில்ட் பண்ண போயணும்னு சொன்னால் அது இந்த ப்ராசஸ் என்ன? இட்ஸ் டேக் அ லாங் டைம். வாட் தே ஷுட் லுக் ஃபார்? நோ, இஃப் தேர் ஜஸ்ட் ஒரு வீடு வண்டி பிரேக் பண்ணி போட்டு ஒரு வீடு கட்ட போகிறோம்னா இட்ஸ் ப்ரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அது வந்து பெர்மிட் எடுக்கணும். பொது இதுக்கு கவரேஜ் ஏரியா இருக்கும், அது எவ்வளோ கவரேஜ்ன்னு பார்க்கணும். அதுக்கேற்ற சைஸில் நீங்கள் வீடை கட்டலாம். ஓகே. ஸோ ப்ராசஸ் வந்து கொஞ்சம் சுகம். எஸ்பெஷலி உங்களுக்கு அந்த ஆல் த சர்வீஸிங் எல்லாம் இருந்துச்சுன்னா ஏற்கனவே சுகமாக இருக்கும். அதே இது நீங்கள் ஒரே வீட்டில் உடைச்சி போட்டு 2 வீடு 3 வீடு அப்படி கட்ட போகிறீங்கன்னா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் லென்த்தி. ஏன்னா ஃபர்ஸ்ட் செவரன்ஸுக்கு போகணும். அதை நீங்கள் ஒரு லேண்ட்லேருந்து 3 or 4 எத்தனை பொறிக்கிறீங்களோ அதை பொறிக்கணும். பொறிச்சு போட்டு ஒவ்வொரு லேண்டுக்கும் இந்த புதுசாக வர ஒவ்வொரு லேண்டுக்கும் டெவலப்மெண்ட் சார்ஜ் இருக்கும். ஓகே. அந்த டெவலப்மெண்ட் சார்ஜ் பே பண்ணணும். மற்ற சர்வீஸ் நீங்கள் ரன் பண்ணணும். அதுக்கு நம்மள எவ்வளோ டாலர்ஸ் ஒரு அப்ராக்சிமேட் வேறு டெவலப்மெண்ட் சார்ஜஸ்? சேஞ்சஸ் ஃப்ரம் முனிசிபாலிட்டி. இப்போ டொரண்டோவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓவர் 100,000 right now. 100,000. Markham probably around in the 80,000-90,000. Okay. Every municipality is different. அப்போ அப்படி கனவே செய்கிறவியா இப்போ லைக் பெரிய காணியை வேண்டியில் செய்ய இப்போ ஒரு 120 அடி வைட் லாட்டை வேண்டி அதை அரைவாசியாக பிரித்து ஒரு வீட்டில் ஒன்று கட்டிட்டு இல்லை 2 வீடு கட்டி வைக்கிறது. அது வந்து நீங்கள் முதல்ல பார்க்கணும் எவ்வளோ ஃப்ரண்டேஜ் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் இந்த சிட்டியில் வேணுமெண்டு. ஓகே. ஏன்னா சில பேர் ஒரு 100 feet வேண்டிட்டு அவையில் எதிர்பார்ப்பினும் 2 பொறிக்கலாம்ண்டு. ஆனால் அந்த இப்போ சில ஸ்ட்ரீட்டில் மினிமம் 60 or 65 ஃப்ரண்டேஜ் வேணும் அப்படின்னா அப்போ அதில் பிரிக்கலாது. அப்போ நீங்கள் மைனர் வேரியன்ஸுக்கு போகலாம். ஆனால் சில நேரம் இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் வித்தியாசமாக இருக்கும். சில நேரம் அப்போ சில இது ஸ்ட்ரீட்டில் ஓகேண்டு வேணும் மைனர் வேரியன்ஸுக்கு போனீங்கன்னா மைனர் வேரியன்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்மால் எக்ஸப்ஷன் தருவினம். ஓகே. அது இல்லை என்றால் இப்போ சில இடத்துல உங்களுக்கு புரிக்கவே இல்லாமல் வரும். எனக்கு தெரிஞ்ச ஏஜென்சியே வேண்டி புரிக்கலாமன்னு வேண்டி புரிக்கலாமல் வச்சு கொண்டிருக்கிறேன். வா என்னென்னா இப்போ இந்த கோவிட்டுக்குள்ளே எவ்ரிபடி வென் லேண்ட் கிரேசி. காணி வேணும்னு சொல்லி எனக்கே ஆக்கள் அடிக்கிறவ கொஞ்சம் பெரிய காணியோட வீடு வேணுமெண்டு. ரைட். மற்றது இந்த ஒரு சிந்தனை ரைட். என்ன தாட் ஓகே செவரன்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட காசு மேக் பண்ணலாமண்டு. இப்படி ஒரு புது பாயர் ஒரு லேண்ட் வேண்டதுக்கு தோண்டினா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஒரு ஃபியூ அட்வைசஸ் வாட் டு லுக் ஃபார்? வீடு கட்டுறதுக்கு மட்டும் வீடு கட்டுறதுல லைக் ஒரு மோஸ்ட்லி வீடு கட்டுறேன்னு வைங்க. முதல்ல எந்த ஏரியாண்டு ரிசர்ச் பண்ணணும். வீடாண்டா ஓகே அவைகளுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கணும். மற்ற அதில் சர்வீஸ்கள் இருக்கணும். இப்போ சில இடங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வழியில் போனீங்கன்னா செப்டிக் டேங்க் இருக்கலாம், வெல் வாட்டர் இருக்கலாம். இல்லை சில இடத்துல சர்வீஸே இருக்காது. ஆமாம். இப்போ அதுக்கு நான் ஒரு வீடு வச்சுருக்கிறேன் ரூரல் ப்ராப்பர்ட்டியில் பிராட்ஃபர்டில். அதுக்கு கேஸ் இல்லை ரைட். ஸோ அப்போ நான் வேண்டக்கு முதலே இப்போ கண்டிஷன் கண்டிஷனில் இப்போ இந்த எம்பிரிட்ஜுக்கு அடிச்சு கேட்டான். எம்பிரிட்ஜ் சொன்னவே $450. இட்ஸ் கோன் கம் அப் டு லைக் ஒரு for 1 meter. அப்போ 1000 meters from the next கேஸ் அவைலபிள் உண்டா அவ்வளோ காசு பாருங்க. 450,000 கொஞ்சம் குறைச்சி தர்றது லைக் 300,000 செய்து தர்றது ரைட். ஸோ தட்ஸ் நாட் ஃபீஸபிள் ரைட். அப்போ இப்போ ஆயில் தான் வச்சிருக்கிறோம். ஸோ அதிலிருந்தே இந்த ரீசர்ச் பண்ணணும் முதலே. நிறைய இது அப்படி இல்லைன்றால் ஆயில் இல்லைன்னா ப்ரோபேன் இல்லைன்னா wood burning தான் ஹீட் வரும். மற்ற ஆயிலில் ஒன்று கவனமாக இருக்கிறேன். சில இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸே கொடுக்காது.
ரைட் வுட் பர்னிங்கும் சில நேரம் கொடுக்க மாட்டோம். கொடுக்க மாட்டேன். ரைட் ஸோ அண்ட் மற்ற இன்சூரன்ஸ் காஸ்ட்டும் கூட வரும் வீட்டுக்கு. வேறு என்ன திங்ஸ் தட் பீப்புள் ஷுட் லுக் ஃபார்? இப்போ முனிசிபாலிட்டி போனீங்கன்னா நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குண்டு. அந்த இதில் வீடு கட்டலாமா, அதுவும் வேக்கெண்ட் லேண்டாக வந்தீங்கன்றால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதில் என்ன சர்வீஸ் இருக்குது, எவ்விடத்துல சர்வீஸ் இருக்குது. ஏன்னா சில இடம் இப்போ சில ஆட்கள் வந்து பார்ப்பினோம் பக்கத்தில் வீடு இருக்கும், இங்காலையும் வீடு இருக்கும், ஆனால் சில இடத்துல முன்னுக்கு சர்வீஸ் இருக்காது. ஓகே, அப்போ அந்த சர்வீஸை கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணால் அந்த சிட்டி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு தே புட் a tender out and they have to come and do the servicing. இப்போ செப்டிக் இல்லை என்றால் செப்டிக்கில் சுவேஜ் இல்லை என்றால் முன்னுக்கு போடுறேன்டா for 100 feet it can cost you, maybe $200,000 வாவ், just to extend the sewage. ஸோ அதெல்லாம் இது கணக்கு ஹிடன் காஸ்ட் இருக்குது. ரைட் ஸோ அதுகளை அந்நியமாக இப்போ ஒரு எக்ஸிஸ்டிங் ரோடுக்கு போனீங்கன்னா அந்நியமான டைம் இருக்கும், பட் சில நேரம் அதுலேயும் இருக்காது. ரைட். ஸோ அப்போ இப்போ உங்களோட ஒரு கிளையண்ட் வேலை செய்கிறேன்னு சொன்னால் நீங்கள் இந்த டியூ டிலிஜென்ஸ் இது பண்ணுவீங்களா ஹோம் ஒர்க்கில்? ஸோ என்ன விதம் பண்ணுற பொறுத்து இப்போ சில இதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறது, ஓகே, சில இதுக்கு நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச இந்த எக்ஸ்பர்ட்ஸை கனெக்ட் பண்ணி வர்றது ஓகே, வேலை செய்கிறோம். ஸோ பிகர் ப்ராஜெக்ட்ஸ் there's planners and architects that we connect them with. ஓகே. சின்ன ஒரு வீடு இடிச்சு கட்ட பண்ணோம்னா we can walk them through pretty much the whole process and connect them with the right builders. ரைட். அண்ட் பிகாஸ் இப்போ ஆக்சுவலி இப்போ நாங்கள் இதில் பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கேக்க ஐ வாஸ் ஆன் அ ஃபோன் கால் ரைட் ஏர்லியர். ஒரு கிளையண்ட் அளவுக்கு இன்னொரு ஏஜென்ட் வீடு வேண்டி கொடுத்துருக்கிறார். ரைட். இப்போ அதை நான் அந்த வீடை விற்க போகிறேன், செப்டிக் கம்ப்ளீட்லி வேலை செய்யலை. நேற்று செப்டிக் இன்ஸ்பெக்ஷனுக்கு போய் நம்ம ஐ சோல்தி ரைட். ஸோ அப்போ அதுகள் எல்லாம் நீங்கள் செப்டிக் இன்ஸ்பெக்ஷன் செய்து எடுக்கிறது பெட்டர். Rural properties வேண்டியக்குள்ள you have to check the septic well, செக் பண்ணணும். and well water அந்த மற்ற well இருந்தாலும் வாட்டர் குவாலிட்டி செக் பண்ணணும். ஆமாம். சில நேரம் it's not drinkable water. Right. And சில banks will ask for the water quality report. Right. And before TD Bank does that all the time. Right. So அப்போ அந்த வாட்டர் குவாலிட்டி ரிப்போர்ட் அனுப்பினா தான் நம்ம ஃபண்ட் பண்ணுவினோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இதுகளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் கிளையண்ட் வந்து இப்போ நாங்கள் மியூச்சுவல் ரிலீஸ் கொடுத்த நாங்கள் பிகாஸ் நான் செலரை ரெப்ரசென்ட் பண்ணினது. அப்போ செலருக்கே தெரியும் அந்த வீடு வேணுனில் இருந்து அது வேக்கெண்ட் ஆகிருக்கு. வேண்டி கொடுத்த ஏஜென்ட் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் ஒரு இன்ஸ்பெக்ஷனும் ஒன்றும் பண்ணே இல்லை. அப்போ இப்போ செப்டிக் இஸ் கோனா காஸ்ட் $35,000 $30,000 முடிய போது அந்த செப்டிக் சிஸ்டம்ஸ் போடுறதுக்கு. ரைட். ஸோ அப்போ ஒரு நாலேஜபிள் ஏஜென்ட்டோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஏஜென்ட்ஸோட தான் போகணும் பிகாஸ் தேர் இஸ் a lot of complication. ரைட். சும்மா ஒரு குக்கிக்கரை வீடு வேண்டுற மாதிரி இல்லை. ரைட். ரூரல் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்றால் அந்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாக்கிட்டு தான் போகலாம் வேண்டலாம் நீங்கள். ஏன்னா இப்போ ஆவரேஜ் சப்டிவிஷனல் ஹோம் விற்கிறாங்களுக்கு அங்கே என்னத்தை பார்க்கணும்னு தெரியாது. ஆமாம். And especially when it comes to large size, industrial, right, zoning, because there's so many different type of zoning, right? Commercial and sollike, there's not just blanket commercial, right? No, every deal is different. Over idum vera idha irukum. Right. Ungala share panna mudiyuma if you can, right? Some success stories, right? If clients vendi they've x their profits or revenue, right, of projects that you've done. The biggest success story ஒரு 15-16 இயர்ஸுக்கு முதல், actually maybe even longer, ஒரு கிளைண்ட் வந்து 26 acres பண்ணவர் for $120,000. It's out east. Okay. Along Highway 7. Highway 7, okay. அவர் ஃபார்மருக்கு தான் ரெண்டுக்கு விட்டுருந்தவர் ஃபார்ம். அந்த ரெண்ட் வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ணாரு. ஸோ அவர் காசாக போட்டு 120,000 போட்டு பண்ணவர் அந்த டைமில். ஒரு கோவிலுக்கு முதல் ஒரு 2020-21 அப்படி அந்த டைமில் ஒரு பிக் டெவலப்பர் வந்து அவருக்கு $10 million ஆஃபர் கொடுத்தாரு. அவர் இன்னும் வச்சிருக்கிறார். That's a good idea. இப்போ வேல்யூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் இப்போதைய நிலைமைக்கு. லாங் டேர்முக்கு. பட் லாங் டேர்ம் யோசிச்சு பாருங்க, 120,000 to 10+ million. He hit the jackpot. That's his retirement. Right. மற்றது உண்டு லைக் ஈவன் நான் ஒரு ப்ராஜெக்ட் சப்டிவிஷனில் வீடு வேணான் அதில் சுத்த வேற ஒரு வீடு கட்டினா ஒரு ஆள் அவர் கொடுக்க மாட்டார் அலசல்ல. இப்பவும் வச்சுக்கிறார். அவர் ஒரு 5 acre காணி அப்படியே வச்சிருக்கிறார். ரைட். வேல்யூ கூடுறதுக்கு இப்போ 10 years ஆகிட்டுது. ரைட்.
இன்னொரு விஷயம் இப்போ கணவர் என்னடி அடிச்சு எவிடன்ஸ் பேக்கன் லாட் இருக்கா அல்லது காணியோட வீடு வேண்ட போகிறேன்னு பட் எல்லா ஏஜென்ட்ஸும் உடனே என்ன செய்கிறேன்டா எம்எல்எஸ்ல போகிறது ரைட். ஸோ இப்போ எனக்கு வந்து ஐ ஹேவ் ஆக்சஸ் டு ஆல் த போர்ட்ஸ் ரைட். இப்போ மோஸ்ட்லி ட்ரானோ ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்டில் தான் நாங்கள் பார்க்குறது. பட் யூ நோ லைக் ப்ராப்ளி நீங்களும் யூர் ஆன் இட்ஸோ ஆஸ் வெல். அப்போ எல்லா ரீஜனல் ரியல் எஸ்டேட் போர்ட்லேயும் இருப்பினும் ஆனால் மோஸ்ட் ஆஃப் தீஸ் டீல்ஸ் ஆர் டன் பிஹைண்ட் த சீன்ஸ். என்ன இந்த டீல் வந்து நிறைய அதுவும் கொஞ்சம் பெருசாக போகிறீங்க என்றால் எம்எல்எஸ்ல வராது. லேண்ட் கமர்ஷியல் பிஸ்னஸஸ் for multiple reasons. ஏன்னா சில பேருக்கு இந்த எஸ்பெஷலி இந்த பெரிய பிகர் இன்வெஸ்டர்ஸுக்கு தாங்கள் விற்கிறோம்னா அவங்களை தெரியக்கூடாது. ஓகே, அது ஒரு காரணம். மற்ற இப்போ பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியல் லேண்ட் பில்டிங் அதெல்லாம் விற்கிறேன்டா அவங்களுக்கு இந்த டெனன்ஸுக்கு மற்ற வேலை செய்கிற ஆட்களுக்கும் தெரியக்கூடாது. ஐ நோ ஈவன் நான் சின்ன சின்ன கமர்ஷியல் யூனிட்ஸ் விற்றுருக்கிறேன். அவர் ஸ்பெசிஃபிக்லி சொல்லுவீங்கன்னா சைன் போட வேண்டாமண்டு. சைன் போட வேண்டாம், எம்ப்ளாயீஸ் காய்க்க வேண்டாம். ஸோ அப்போ ஒரு இன்டர்னல் லிங்க் இப்போ உங்களை போல லைக் உங்கள்கிட்ட பாயர்ஸுக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்குது ரைட். பட் அட் த சேம் டைம் இப்படி செல்லர்ஸையும் நீங்கள் இன்டர்னலாக லைக் பாக்கெட் லிஸ்டிங்ஸ் மாதிரி வச்சுருக்கிறீங்க ரைட். ஸோ எம்எல்எஸ்ல போடாமல் ஸோ மோஸ்ட் ஆஃப் இந்த லிஸ்டிங்ஸ் வந்து வேர்ட் ஆஃப் மவுத் ஆட்கள் தெரிஞ்ச ஆட்களோட காய்ச்சி அதுவும் இதே மாதிரி ரியல் எஸ்டேட்டில் டீல் பண்ணுற அதர் ஏஜென்ட்ஸ் அண்ட் அஸ் இட்ஸ் நெட்வொர்க்கிங். Okay. Yeah, networking. So we sometimes some agents will run a hot list என்றால் என்னென்ன இருக்குண்டு ஒவ்வொரு மந்த்தும் அப்டேட் பண்ணிடும். அதுங்களே சென்ட் பண்ணிடும். அப்போ ஒவ்வொரு தரம் ஷேர் பண்ணுறது என்கிட்ட இது இருக்குது, எனக்கு இது வேணும். அதில் ஒன்று எல்லா ஏஜென்ட்ஸ் இப்போ எனக்கு சென்ட் பண்ண மாட்டேன் ரைட். பிகாஸ் ஐ டோன்ட் டூ a lot of these things ரைட். அப்போ இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச நெட்வொர்க் ஒரு ட்ரஸ்டோட தான் அனுப்பலாம். என்ற நிறைய இது வந்து ஒன்று எக்ஸ்க்ளூசிவ், மற்றது இல்லை என்றால் பாக்கெட் லிஸ்டிங் என்றால் ஒரு அக்ரிமெண்ட் ரைட்டிங்கில் இல்லை. அப்போ ஒரு ட்ரஸ்ட் இருந்தால் தான் நான் வெளில ஷேர் பண்ணலாம். இப்போ நான் உங்கள்கிட்ட இதை சொல்கிறேன், இதை நீங்கள் என்னை தாண்டி போக மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கைலாம் சொல்கிறது. அதான். ஸோ கைஸ் நீங்கள் பார்க்குறீங்க தினேஷுக்கு அடிக்காதீங்க, தர்ஷனுக்கு அடிங்க. உங்களுக்கு காணி வேணுமெண்டா அல்லது இண்டஸ்ட்ரியல் ரைட். ஸோ Dinesh knows some stuff. He's humble. ரைட். ஸோ வேறு என்னது நீங்கள் ஆட் பண்ண இருக்கிறீங்களா உங்களுக்கு நேர்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல மண்ணு தோணுன்னா? Do your due diligence. இது வீடு பண்ணுறா சரி, இல்லைன்றால் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் லேண்ட் எது பண்ணுறாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜென்ட் போங்க. செல் பண்ணைகளையும் don't look at what you pay, look at what you're getting back, because not all agents are equal and usually cheap agents are not the best agents. Right. So don't look at what you're paying, look at what you're getting back and go with people that are experienced in the field of what you're looking for. Right. Because at the end of the day, there's a term, and the knowledge, it's power. Yeah, right? of course. So, like you said, it's like I always say, when you drive a fancy car, you're paying for the service because luxury. You can take any car to work, right? Yeah. But a lot of people, Mercedes, Lexus, BMW, Tesla, and all other, and they value the quality of service, right, and the quality of the product, right? Otherwise, then, like you said, not all agents are equal and right? Because you have the expertise that I might not have, and your service level will be different. Yeah, for sure. So, and in anything, you get what you pay for. And also I'm a big advocate for எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க தேவையில்லை, தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட போய் அவர சர்வீஸை யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ you've been selling houses for many years now. Right. What the average person may not know or a new agent may not know. Right? But the seller doesn't have to know how to do what you're doing. They just have to use your strengths and make it rewardable for them, right? Exactly. Yeah, if it's beneficial for them. Yeah, because இப்போ சொந்தக்காரர் இருக்கணும் ரைட் அல்லது அண்ணன் தம்பி இருக்கணும்னு சொல்லிட்டு இட்ஸ் நாட் லைக் புது ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லல ரைட். அந்த நாலேஜபிள் ஏஜென்ட்ஸில் போய்க்க பிகாஸ் வீடுன்னு சொல்லிக்க இட்ஸ் யூர் பிகெஸ்ட் ஆசெட் ரைட். ஒரு ஆளுக்கு வீடு அப்போ அதை போய் நம்பிக்கையாக ஒரு தெரிஞ்ச ஆட்களுக்கு ஸ்பெஷலி இந்த மார்க்கெட்டில் யூ நீட் டு ஹாவ் ஒர்க் வித் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் ஐ அஸ்யூம். 100%. ரைட். ஒரு வீடு இல்லைன்னா ஒரு காணி என்ன தான் இட்ஸ் த பிகெஸ்ட் ஆசெட் பீப்புள் ஓன். And they'll gamble with that and go with somebody that's cheaper or somebody they know. ஆனால் இப்போ ஒரு பிள்ளைக்கு வருத்தம் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைண்டா பல்ல பிடுங்கணும்னா டென்டிஸ்ட் தான் போகணும். So go to the professional that's experienced in what they do.
you know, instead of looking for the cheapest option. You know, if you won't trust somebody that's not a professional with their teeth, don't trust somebody with the biggest asset that doesn't know what an expert knows. Right. And I'm a big believer, but so when you are as well. But நீங்க 20 வருஷத்துல I've been full time since day one. Yeah. Right. So because ஒரு ஆள் என்ன நம்பி தரணும்னு சொன்னா வீடு it's a biggest asset. I should be readily available. I should be invested in my own career. Of course. Right. இது ஒரு ஹாபியா செய்யாமல், right? Actually like invest time into it, educate. இப்போ நீங்க வந்து முதல்ல காய்ச்சறாங்க, you were in different coaching programs, right? கணக்க தமிழ் agents, they don't go to because you have to pay for these coaching programs, right? License எடுத்துடனும் like அப்படியே வீட வைக்கிறது, right? ஆனா they don't improve themselves. The only way you can bring value to your client is by you bettering yourself and being the best version of yourself. But coaching எல்லாம் சில ஏஜென்ட்ஸோட காய்ச்சிருக்கேன், கோச்சிங் அண்டா they look down on it. You know, அவங்களுக்கு என்ன தெரியும், அவள் என்ன சொல்ல போயிடும். It's just a structure, you know. ஒரு சிஸ்டம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்றால் you'll always do better. Right. It doesn't matter which system. You know, you just have to follow a system. Even if you look at athletes, right? LeBron James, right? Awesome athletes. Avellam high level athletes, right? And avekku coach theva. Yeah. Right? So 100%. And same thing, like, you know, you go to a lot of conference where you're learning about the market and the industry. In the other vechi and the learnings, you can pass it on to your clients and also use it to sell your next house or buy a house and make the educated, informed decision. 100%. I think it was Usain Bolt that said it, if I recall correctly. He said, I trained for 10 years to run 10 seconds. Right. You know? So you have to practice your craft and be really good at what you do. நிறைய பேர் வந்து இது ஈஸி, you know, last year what 74% of agents didn't make a sale. அதான். So அப்போ 78,000 ஏஜென்ட்ஸில் like, you know, more than half, right? ஒரு சேல் கூட செய்ய இல்லை. இப்போ கன பேர் ரங்கினம் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரியில இருந்து. நிறைய பேர் போன லாஸ்ட் இயர் ரெண்டு பண்ணல. அதான். So to be like a high level, high producing agent, you need to be your craft, like, you know, I know இப்போ இவர் வந்து இவர் இருக்கிறதுன்னு சொல்லல absolute professional, right? I know, like, I've talked to a lot of agents, right? Met at the same time, like you're well mannered and, you know, you think of this as a career, not a job. You can't service the people. So if you have a service focused and client focused business, you have to better yourself. You have to be full time. என்றால் நாங்கள் பார்ட் டைமாக செஞ்சு கொண்டு கிளைண்ட்டுக்கு ஃபுல்லாக நீங்கள் சர்வீஸ் கொடுக்கலாது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இப்போ நான் வேலையில் இருக்கிற ஒரு செல்லர்ண்ட ஒரு பயர்ண்ட ஏஜென்ட் அடிக்கிறார், இல்லை செல்லர்ண்ட ஏஜென்ட் அடிக்கிறாருண்டா சில ஆக்களை ஃபோனே எடுக்கலாம். ஏன்னா நான் வேலையில் இருக்கிறேன். அப்போ ஃபுல் டைம் ஏஜென்ட்ஸா யூ ரெடிலி அவைலபிள் எனி டைம். அண்ட் ஈவன் இஃப் நாட், இப்போ ஒரு அடிச்சாருன்னா ஒரு 1 hour நீங்கள் திருப்பி அடிக்கலாம் ஃபோன். ஆமாம். Sometimes those 1 hour makes a big difference. Exactly, right? So if you're உதாரணத்துக்கு especially a red hot market or any market, right? Or all they could be interested in a property. நான் 5 மணி 6 மணிக்கு தான் வேலையை முடிச்சிட்டு ஃபோன் ஆன்சர் பண்ணுவேன்டா that buyer might leave, right? So அப்போ நாங்கள் வந்து எங்களோட கிளையண்ட்டுக்கு we're not doing service like justice to them. Right? So சில ஏஜென்ட்லாம் அடித்தா ஒரு 5:30-6 மணிக்கு தான் நான் திருப்பி அடிப்பினேன். ஆமாம். அப்போ தெரியுமா வேறு வேலையில் இருக்கிறவன். பட் எங்களோட பாயர்ஸ் இப்போ லிஸ்டிங் ஏஜென்ட்டுக்கு ஒரு லிஸ்டிங் அடி கேட்க இப்போ இந்த எங்களோட பாயர்ஸ் அடிச்சு கொண்டு இருப்பேன். அல்ல விடுங்க, இட்ஸ் ஓகே, நாங்கள் மெட்ட வீட்டுக்கு போவோமாண்டு, ரைட்? பட் நீங்கள் ஒரு பார்ட் டைம் ஏஜென்ட் யூஸ் பண்ணிக்கல. இப்போ எனக்கு அந்த ஏஜென்ட் பார்ட் டைம்னு தெரிஞ்சால் உங்களோட ஆஃபரில் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. ஆமாம். அதே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏஜென்ட் ஒரு ஆஃபர் எனக்கு கொண்டா என் லிஸ்டிங் இல்லாண்டு வச்சுக்கோங்க, ஒரு confident இருக்கும் because the agent is experienced. Exactly. So they know how to close the deal. Right. Or part-time agent, pudu agent, or you know, anybody that I don't have a good sense of, other offer kondu regular konjam you look at it a little bit differently. Even that goes with brand as well, right? Like we're part of the Remax family, right? But naanga Remax any brokerage join pannalam, but one of the reason we've always been dedicated to Remax, we pay high fees, but because of the brand name and recognition and the professionalism. 100%. So many people have asked me about Remax la irundhu innor brand ku, you know, recruit panna try panniram. And I always say, you know, I've been with Remax now 19 years. I don't plan on leaving. Right. I think you have to associate yourself with bigger brands. Right. And that helps. But listing, actually, yesterday someone called me. You know, it's the market sometimes too, but it's also the branding. He's like, oh, you know, I gave it to a home life agent and அது வீடு வீழ்படையிலே நீங்கள் அடிச்சு என்ன கேட்டு நீங்கள் என்ன பிராண்டுன்னு தான் கேட்டேன். இப்போ நான் சொன்னேன் நான் ரீமேக்ஸ்ன்னு சொல்லுதான். ஓகே, அப்போ ரீமேக்ஸ் கொஞ்சம் பெரிய பிராண்ட் தான். அப்போ ஸோ இட் டஸ் மேக் அ டிஃப்ரென்ஸ். பட் ஆல்சோ ஆன் த அதர் சைட்,
when there is a no-name brokerage agent that send or offer அனுப்பினமண்டு வந்தா அதே மாதிரி ஒரு Remax agent அனுப்பிக்க you know that Remax agent வந்து there's high desk fees and the cost of being a Remax agent high end abadiya they will most likely be a full-time professional agent. Part-time Remax fees pay பண்ண கஷ்டம். But most likely they're full-time and then most likely they're producing agents. Exactly. So they know what they're doing. அப்போ நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக வீடை விற்க அதுதான் இப்போ எந்த ஆஃபர்ஸையும் எடுக்க இல்லாது you have to look at the agent's bio, right? Lot of the times even non-offer அனுப்பிக்க on the buying side, agents will say, you know what, I went and searched up your name and I could see your awards and your production, right? And even the videos. But I'll show you after. There was an agent that I'm working in Brampton. நான் ஒரு வீடு ஒன்று லிஸ்ட் பண்ணியிருக்கேன் சேலுக்கு. அவர் என்கிட்ட டிக்டாக் வீடியோஸ் பார்த்தவரா தமிழில். Right? So he's like, I love your videos, man, and right? So that brings an instant credibility. 100%. Right? Awesome. Even just as a general, just being with the bigger brand, it helps push, your clients as well, right? Even listing. Like Remax.ca, for example, is the second most searched website for properties next to Realtor.ca. So it just promotes the agents and it shows them credibility. Right. I mean, it's a worldwide brand, right? So amazing. So now, thank you so much, right? இப்போ வந்து நாங்கள் எங்களோட rapid fire questions-க்கு போகிறோம். Producer message பண்ணுறா to wrap it up. So just some fun questions, just so எங்களோட audience can get to know you. உங்களோட favorite Tamil and English food என்ன? Probably my Amma's food. Nice. Anything my mom cooks, shrimp curry, chicken curry. English food, not really a fan of English food. Right. Just like so Jamaican food and the jerk chicken adhu pidikum illa pastas adhu pidikum. Okay. உங்களோட ஒரு younger self-க்கு I mean you've been in the industry, you can't even say நான் வேலை செய்யல ஏர்லியாக எடுத்திருக்கலாம்னு கூட சொல்லல அதை you've been an agent for so long, but உங்களோட ஒரு younger self-க்கு ஒரு 20-year-old self-க்கு ஒரு advice கொடுப்பீங்கன்னு சொன்னா என்ன advice ஆயிருக்கும்? Join a coaching system from the beginning and follow a system. Following a system. You don't இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லை, ஆனால் தெரிஞ்சாக்கிட்ட இருந்து பழகுங்க. Learn from the best, learn from somebody that's already done it and knows what to do. See, that's a great example because real estate தொடங்கிக்க 10 years ago, I started everything on my own, right? Upon the first time, முந்தி offer எழுதவே நான் அழுவேன் because it took me 8-10 hours of offer எழுதுறதுக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது, right? I wasn't at Remax at that time. அப்போ இப்போ if I was to go back, I would go and join like a team like your team, right? And learn from you, right? Even if I'm paying a split to the team lead, it's much easier. Reinvent the wheel பண்ண தேவையில்லை, right? You can just learn from others. That's a great thing. Great advice. உங்களோட favorite புத்தகம் என்ன? I like Think and Grow Rich. Okay. But I really like The Monk Who Sold His Ferrari. I have both books here. I think it's outside The Monk That Sold the Ferrari. Both Think and Grow Rich then I think it was the most suggested book on our podcast. Right? So that's amazing. A lot of people live and die by that book. Think and Grow Rich is more mindset and business, and I find The Monk Who Sold His Ferrari teaches you a little bit about life, I guess. Right. So I really like The Monk Who Sold His Ferrari, but I find Think and Grow Rich most beneficial. Amazing. Ugoda favorite or pick me up motivational quote என்ன? Don't doubt yourself. Don't doubt yourself. Just do it. Nike's slogan, just do it. Just do it. Most people overthink things and never take action, and I think attitude and action produce the results. That's amazing. And I witnessed that in you right now, right? And இவருக்கு நான் பாட்காஸ்ட் இங்கிலீஷில் அனுப்பினான். அவர் நேச்சர் இங்கிலீஷ் பாட்காஸ்ட் தான் சொல்லி வந்திருக்கேன், ரைட்? இப்போ இது சொன்ன தினேஷ் இது விடிய காலம் மெசேஜ் அனுப்பினீங்க தமிழ் பாட்காஸ்ட் ஆண்டு. அப்போ நீங்கள் சொன்னீங்க தமிழில் உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பிஸ்னஸ் கான்வர்சேஷன் கஸ்டமர்ண்டு. அப்போ ஐ said okay, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாட்டி டோன்ட் கம் அண்ட் லைக் ரீஸ்கெட்யூல் அந்த மாதிரி தான். பட் தென் யூ said I'm just going to do it. தமிழில் நல்லா கதைப்பேன், ஆனால் ஜோசிச்சு காய்க்கிற சில விஷயத்தில் கொஞ்சம் சில நேரம் உடனே வராது. அதான். So அப்போ you live by that, it seems like, right? And there's no harm in trying. Exactly. Right? So they always say, if you don't try, that's when you fail. Was Wayne Gretzky, you miss 100% of the shots you never take. Right? Exactly. So might as well take it and miss it. Exactly. No, I guess you're a morning person or a night person? I'm more of a morning person. Right.
I do tend to stay up late sometimes, but I'm more energetic in the morning. And one last question, right? இப்போ உங்களால் லஞ்சுக்கு ஒரு ஆளோட போக முடியும் என்றால் whether it be someone that lived in the past, right? அல்லது presentல இருக்கிறார்கள், who would that be? Wow, that's a tough question. Right. Never even thought about this one. Maybe Napoleon Hill. Napoleon Hill. Yeah. Just to pick his brain and learn more. Amazing. Yeah. He has lots of great books, but no, that's a I think there's so many people that you would love to sit down with that you never had the opportunity to. It's hard to pick one. அதான். Yeah. I'd love to sit with Rajinikanth. Rajinikanth? Yeah. Because he made it like he's a rag to riches story, அதான். ஒன்றுமே இல்லாம இருந்து ஒரு bus conductor ஆயிருந்து அதான். இப்ப top of the world, right? Exactly. So I want to know the mindset it takes to go from that to what he is. So if you understand it, you can always duplicate it. அதான் நான் ரிலேஷன் சொன்னேன். You don't have to know it. You just have to understand what it is. But முதல் செஞ்சாக்கள்கிட்ட you just have to make it better or copy what they're doing. அதான் reinvent பண்ண தேவையில்லை. You don't have to reinvent the wheel, right? Amazing. Thank you so much for taking your time to join our podcast. Audience உங்களை ரீச் பண்ணணும்னு சொன்னா என்னென்ன ரீச் பண்ணலாம்? They can call me 416-414-4589. They can find me on social media, Realtor Darshan. And, I'm always available. Awesome. Yeah. Thank you so much. நான் அவற்றை கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கீழே போட்டு விடுறேன். Thank you for watching another episode of the Honest Talk. இன்னொரு எபிசோடில் அடுத்த சண்டே நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.